சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்களை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய முக்கிய விரத மற்றும் விசேஷ நாட்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்கள் அப்படின்னாக்கா மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவற்றை வைத்துத்தான் நாம் மாதக்கோள்களுடைய அடிப்படையில் மாத பலன்களை கணிக்கிறோம். அதே சமயம் வருடக்கோள்கள் அனைத்தும் அந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதக்கோள்களை அடிப்படையாக வைத்தும் ஒரு தனிப்பட்ட ராசிக்கு சந்திராசிரமம் அல்லது சந்திர நாடியின் அடிப்படையில் அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வைத்து இந்த சந்திர நாடியை வைத்து நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எது போன்ற பலன்களை எந்தெந்த நாட்கள் எப்படி அனுபவிப்பார்கள் இந்த பிப்ரவரி மாதம் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் விரதங்கள் மற்றும் விசேஷ நாட்களை பற்றி தற்போது பார்ப்போம். 22 அதாவது தை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 5ஆம் நாள் முழு பௌர்ணமி நிறைந்த அந்த நன்னாளில் பூச நட்சத்திரம் வருகிறது. பூச நட்சத்திரம் என்பது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம் என்று கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாகவும் அவர் ஜனித்த நாளாகவும் கருதக்கூடிய இந்த தைப்பூசத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு உகந்த நாளாக அந்த தைப்பூச நாளை நாம் வைத்துக் கொள்ள முடியும். அன்றைக்கு முருகனுக்காக விரதமிருந்து அன்றைய நாள் முருகனை நினைத்து கொண்டாடி வருபவர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை முருகப்பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் பல திருப்புகழ்களில் உணர்த்திட்டு போயிருக்கிறார். சந்தான புஷ்ப பரிமள கிங்கணி முக சரண யுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோகன சத்தியப்பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கட கபோல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது மயில் மேல முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி தருவார். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம்னா மிகப்பெரிய மேன்மையை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட முக்கிய நாளாக இந்த தை மாதம் 22ஆம் நாள் தைப்பூசம் வருகிறது என்பதை இந்த மாதத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை அடுத்து வடலூர் வள்ளற் பெருமான் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்று அனைவரோடும் அன்போடு அழைக்கக்கூடிய ஜோதியினுடைய தரிசனம் அன்றைக்கு தைப்பூச நாளிலேயே வடலூரில் நடக்கவிருக்கின்றது. ஆகவே அன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த தினமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். அதன் பின்பு தை 26 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற ஒரு விநாயகருடைய சிறப்பான ஒரு அமைப்பு வருகிறது. அன்றைக்கு விநாயக பெருமானை நோக்கி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படி என்கின்ற அமைப்பின்படி ஒரு நல்ல விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களில் அந்த சங்கடகர சதுர்த்தியும் இருக்கிறது. அது வருகின்ற தை மாதம் 26 பிப்ரவரி 9ஆம் தேதி நிகழவிருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சஷ்டிக்கு விரதம் இருப்பவர்கள், அதாவது குழந்தை வரம் வேண்டி சஷ்டிக்கு விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு தை 28ஆம் நாள் பிப்ரவரி 11ஆம் நாள் சனிக்கிழமை சஷ்டி திதி வருகிறது. அந்த சஷ்டி திதியின் போது விரதம் இருப்பவர்களுக்கு, அதாவது சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு அகப்பையில் குழந்தை வரும் என்ற சான்றின்படி முருகப்பெருமானை நோக்கி அன்றைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனை அடுத்து மாசி மாதம் 8ஆம் தேதி அமாவாசை வருகிறது. அந்த அமாவாசையில் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, இறந்தவர்களை நினைத்து சாமி கும்பிட்றது, இது எல்லா விஷயங்களையும் அந்த அமாவாசை திதியின் போது நீங்கள் நிகழ்த்தி கொள்ளலாம். அதனை அடுத்து மற்றொரு சஷ்டியான மாசி மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் நாள் சஷ்டி திதி வருகிறது. அன்றைக்கும் நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு திருமண நாட்கள் மற்றும் சீமந்தம் செய்வதற்கு, தொழில் தொடங்க, கடன் வாங்குவதற்கு முக்கியமான நாட்களாக இருக்கும் நாட்களை இப்பொழுது பார்ப்போம். பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி, பிப்ரவரி 12ஆம் தேதி, அதனை அடுத்து பிப்ரவரி 16, 22, 24, 23 ஆகிய தினங்கள் அனைத்தும் திருமணத்திற்கும் சீமந்தம் செலுத்துவதற்கும் தொழில் தொடங்க கடன் வாங்க உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. அதனை அடுத்து கிரகப்பிரவேசம் செய்வதற்காக பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி, பிப்ரவரியில் 10ஆம் தேதி, பிப்ரவரியில் 12 மற்றும் 24ஆம் தேதி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு உகந்த நாட்களாக இருக்கிறது. இனி வரக்கூடிய அமைப்புகளில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் எவ்வாறு பலன்களை கொடுக்கும் என்று பார்க்க இருக்கிறோம்.
சிம்மராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் எது போன்ற பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்மராசி அப்படின்னாவே சற்று ஆளுமை தன்மை மிகுந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பை விரும்பக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்மராசி. அப்போ இந்த சிம்மராசிக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன? மகம், பூரம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரத்திற்கும் தனித்தனி தன்மைகள் உண்டு, தனித்தனி வேறுபாடுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும். ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட மாதத்தினுடைய துவக்கத்திலேயே அந்த ராசியினுடைய காரகனான சூரியன் மகரத்தில் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அவை மீண்டும் கும்பத்துக்கு செல்லக்கூடிய காலங்கள் அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஈகோவை கிளறக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா சிம்மராசிக்கு நேர் 7லேயே சனி இருக்கிறார். இவை கண்டக சனி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கடந்த 2.5 ஆண்டுகளாக 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது 7ஆம் இடத்தில் அமர்ந்து கண்டக சனியாக, குறிப்பாக கணவன் மனைவிக்குள் அதிக பிரச்சனைகளையும் சஞ்சலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பிற்பகுதியில் சனியும் சூரியனும், அதாவது ஸ்தானபலம் இல்லாத சூரியன், இந்த இடத்துல பகை உணர்வை அடைகிறார் சூரியன். அப்போ ஸ்தானபலம் இல்லாத சூரியன் சனியோடு சேரும் பொழுது கடுமையான ஈகோ, சற்று பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, தன்னைத்தானே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய விஷயங்களை சூரியன் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எந்த விதமான போட்டி பொறாமைகளுக்கும் இடம் கொடுக்காமல், தர்க்க விவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் விட்டு கொடுத்து போவது சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக மக நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு சற்று தன்னுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பூர நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். ஆனால் உத்திர நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய கௌரவத்தை, ஏன்னா அது சூரியனோட நட்சத்திரம், சூரியனுடைய வீடு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருப்பது அவசியம். அதே போன்று முக்கியமான முடிவுகள், முக்கியமான செயல்கள் இவற்றையெல்லாம் செய்வதற்கு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 25ஆம் தேதி ரொம்ப ஏதுடையதாக இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு பாக்கிய ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 9வது இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. சந்திரனும் ராகுவும் இணைந்தாலும் கூட அந்த 9ஆம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் தனது நட்பு வீட்டில் நண்பரை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்றத எடுத்துக்கலாம். செவ்வாயை நோக்கி செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்துவார். இங்கு சிம்மத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றனவோ அதே நட்சத்திரங்கள் அந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய மேஷத்திலும் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதனுடைய அதிதேவதைகள், அதாவது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிகாரிகள், அந்த நட்சத்திர கிரகங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதே தான் அங்கேயும் இருக்க போகுது. இப்போ இங்கே மகம் அப்படின்னா அங்கே அஸ்வினி, 2க்கும் கேது தான் அதிபதி அப்படிங்கிறத எடுக்க முடியும். பரணி இங்கே பூரம், 2க்கும் சுக்கிரன் தான் அப்படிங்கிறத இங்கே நம்ம எடுத்து பார்க்க முடியும். இந்த அமைப்பின்படி 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய, ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் இடத்திலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக 24, 25 பிப்ரவரி 24, 25 சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அன்றைய நாளை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிகப்பு நிறங்களை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலியமாகவும், சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலியமாகவும், கோதுமை உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக உடம்புக்கு எடுத்துக்கிறதுனாலையும் பெரிய அளவுக்கான நல்ல அமைப்புகளை, நல்ல உடல் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனை அடுத்து பிப்ரவரி மாதத்திலேயே சந்திராஷ்டம தினங்களாக இருக்கக்கூடிய 22, 23 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் என்ற நிலையை அடைகிறது. அன்றைக்கு புதிய முடிவுகள், புதிய முயற்சிகள், தூரதேச பிரயாணங்கள், புதிய முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அல்லது பணம் புழக்கம், இது எதுவுமே இல்லாமல் வைத்துக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் 22, 23 பிப்ரவரி மாதம் பெரிய அளவிற்கான ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். அதனை அடுத்து கொஞ்ச நாள்லேயே அடுத்த மாதத்தில், இந்த பிப்ரவரி மாதம் கழித்து குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காரணத்தினால் எதையும் சமாளிக்கும் அமைப்பு ஏப்ரலுக்கு பிறகுதான் கிடைக்கும். ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க மிக கவனமாக இருப்பது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மேன்மேலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நரசிம்மருடைய வழிபாடும் பிரத்யங்கரா தேவியினுடைய வழிபாடும், அதாவது சிங்கம் முகம் இருக்கக்கூடிய கடவுள்களையும் அல்லது சிங்கத்தை வாகனமாக கொண்ட கடவுள்களையும் பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுமாரான மாதமாக இருந்தாலும் கூட தெய்வ வழிபாட்டின் மூலியமாக பிப்ரவரி மாதத்தை நல்ல நிலைமையில் அடைய வைத்துக் கொள்ளலாம். தனிப்பட்ட ஜாதகத்தில் பெரிய அளவிற்கான ஒரு நல்ல நிலைகள் இருக்கின்ற காரணத்தினால் இருந்ததென்றால் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை சிம்மராசிக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.